வரலட்சுமி விரதம் வந்தாலே சொல்லவே வேணாங்க. அப்படியே திருவிழா மாரி தான். திருவிழாவோட பயங்கரமா இருக்கும். நம்ம வீட்ல ஒரு கல்யாணம் நடந்தா எந்த அளவுக்கு கொண்டாடுவோமோ, அந்த அளவுக்கு தான் நம்ம வரலட்சுமி பூஜையும் நம்ம கொண்டாடணும். நான் எப்பவுமே அப்படிதான். ரொம்பவே சிறப்பா, ரொம்பவே அழகா ரசிச்சு ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணுவேங்க. அந்த மாரி தான் நம்ம வரலட்சுமி விரதத்துக்கு தேவையான ஜாமான்லாம் போயிட்டு நேத்து வாங்கிட்டு வந்தாச்சு. என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு அப்படியே பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது வந்து ப்ளவுஸ் ரிட்டர்ன் கிஃப்ட் வச்சு குடுப்போம் இல்லைங்களா? அதுக்கு ப்ளவுஸ் பிட்டு, அப்புறம் அம்மனுக்கு 2 நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன். ஏற்கனவே 2, 3 வீடியோல சொல்லிட்டேன். எப்பவுமே ஒரு கலசம் வச்சு தான் வழிபாடு பண்ணுவேன். இந்த டைம் 2 கலசம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாமே ஒரு கலசத்துக்குள்ள பொருள் எல்லாமே என்கிட்ட இருந்துச்சு. அதாவது இந்த டெக்கரேஷன் பண்ணுறது, அம்மன் அலங்காரம் பண்ணுறதுக்கு தேவையான பொருள் எல்லாமே என்கிட்ட இருந்துச்சு. இன்னொரு அம்மன் நம்ம வைக்கிறதுனால இன்னொன்று எக்ஸ்ட்ரா வாங்குற மாரி இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையானது எல்லாமே போயிட்டு நேத்து வாங்கிட்டு வந்துட்டேன். ரொம்பவே சூப்பரா பூ தாங்க ரொம்பவே ஜாஸ்தியா இருந்துச்சு ரேட்டு. இருந்தாலும் இன்னைக்கே நம்ம வாங்கிக்கலாம். அந்த நோன்பு அன்னைக்கு நம்ம போயிட்டு பூ வாங்கணும்னா இன்னுமே ரேட்லாம் ரொம்பவே ஹெவியா இருக்கும். ஒரு தாமரை பூ மட்டுமே ரூ. 80 கிட்ட சொன்னாங்க. அவ்வளோ சின்ன மொட்டாவே இருந்துச்சு. ரூ. 80 அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் வாங்கல நானு தாமரை பூ. அப்புறம் என் ஹஸ்பண்ட் நான் வேற வாங்கிட்டு வரேன் உனக்கு நான் ரெடி பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கிராமம் தானே கண்டிப்பா எங்களுக்கு கிடைக்கும். அதனால நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு அப்படியே அதை ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பூ இதெல்லாம் வாங்கியாச்சு. கனகாமரம் வச்சு அம்மாக்கு அலங்காரம் பண்ணா ரொம்பவே அழகா இருக்கும். அம்மனுக்கு புடிச்ச பூ மகாலட்சுமி தாயாருக்கு வாசனை பூ எல்லாமே ரொம்ப பிடிக்கும் அம்மாக்கு. அதுலயும் மல்லிப்பூனா ரொம்ப அம்மாக்கு ரொம்ப பிடிக்கும். மல்லிப்பூ வச்சு அதில கனகாமரம்லாம் வச்சு நம்ம அலங்காரம் பண்ணும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கும். நான் மாலை வந்துட்டு மல்லிப்பூ மாலை தான் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா அது வந்து ரொம்ப அடர்த்தியா இல்ல. ஒரு மாரி பார்க்கவே சின்ன மாலை மாரி இருந்துச்சு. இது சம்மங்கி பூ சூப்பரா இருந்தது பார்க்கவே நல்லாவும் அடர்த்தியா நல்லா கலர்ஃபுல்லா இருந்துச்சு. சென்ட்ரா ரோஜா, அதாவது மகாலட்சுமி தாயாருக்கு பிடிச்ச அந்த ரோஜாலாம் சென்ட்ரா இருந்துச்சு. அதுவும் வாசனை உள்ள மலர் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்குமா, சரின்னு சொல்லிட்டு தான் அப்புறம் சம்மங்கி மாலையில 2 மாலை வாங்கியாச்சு. 2 அம்மனுக்கும் 2 மாலை வாங்கிக்கிட்டேன். அப்புறம் கம்மியா தான் வாங்கியிருக்கேன். இந்த வருஷம் ரொம்ப கம்மியா தான் வாங்கியிருக்கேன்னு தோணுது. இன்னுமே நெறைய பண்ணலான்னு நெனச்சேன். ஆனா கொஞ்சம் முடியல. சரின்னு சொல்லிட்டு இதோடயே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவ்வளோ தான் நான் வாங்கியிருக்கேன். இது வந்து நான் இந்த வருஷம் தான் புதுசா வாங்கியிருக்கேன். அம்மனுக்கு வந்து நம்ம பூலாம் வச்சு அலங்காரம் பண்ணுறதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டாண்ட்லாம் என்கிட்ட இல்ல. போன வருஷம் நான் அதெல்லாம் வச்சுலாம் நான் அலங்காரம் பண்ணல. போன வருஷம் வீடியோ நான் ஷார்ட்ஸ்லேயே குடுத்துருப்பேன். அத போயிட்டு செக் பண்ணி பாருங்க. இது வந்து 2 அம்மன்றதுனால ஒரே ஒரு கலசம் மட்டும் குறைவா இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் பூஜை பொருள்லாம் நான் ஏற்கனவே வாங்கிட்டேன். அந்த மாதிரி பத்தி, சாம்பிராணி இந்த மாதிரி சூடம். இது எல்லாமே நான் ஏற்கனவே ஒரு டைம் வாங்கி வச்சுட்டேன். சரி எக்ஸ்ட்ரா இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த பத்தி இதெல்லாம் வாங்கினேன். இதுவும் கூட நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன். இது பாக்ஸ் வந்து வெறும் ரூ. 10 தான். ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் நிறைய ஷார்ட்ஸ்லலாம் வீடியோலலாம் நான் கொடுத்துருக்கேன். ரொம்பவே சூப்பராக அவ்வளோ ஒரு நறுமணமாக ரொம்ப சூப்பராக இருக்கும் இது. அது சரின்னு சொல்லிட்டு அப்புறம் அது போன டைம் செக் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒன்றே ஒன்று கொடுத்தாங்க. யூஸ் பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் திரும்பவும் இப்போவும் அதே போயிட்டு கேட்கவும் இத்தனை பீஸ் தான் இருந்துச்சு. சரி எல்லாத்தையுமே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே நானே வாங்கிட்டு வந்துட்டேன். ரொம்ப சூப்பராக இருக்குது இது. இந்த மாதிரி கிடச்சதுன்னா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்தது வந்துட்டு நான் இந்த பத்தி எப்படின்னா காலையில் இதை யூஸ் பண்ணிக்கிறது. ஈவினிங் டைமில் பூஜை பண்ணும்போது அந்த நார்மலாக பத்தி இருக்குல்ல அந்த பத்தி யூஸ் பண்ணிக்கிறது. அந்த மாதிரி தான் பண்ணுவேன். இது வந்துட்டு ஒரு ஸ்க்ரீன் ஒன்று வாங்கியிருந்தேன். எதுக்குன்னா மகாலட்சுமி தாயாருக்கு பின்னாடி நம்ம அழகா பேக்ரவுண்டில் நல்லா கொஞ்சம் லுக்காக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தது. நல்லா இருந்துச்சு. நான் காமிக்கிறேன். நாளைக்கு உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. அப்புறம் இது வந்து இன்னொரு அம்பாள் நம்ம ரெடி பண்ணுறோம் இல்லைங்களா? அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்கணும்ல. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கியாச்சு. போன வருஷத்த விட இந்த வருஷம் 2வது அம்மனுக்கு ஃபுல்லாவே எல்லாமே வாங்குற மாரி இருந்துச்சு. ஏன்னா, அந்த ஒரு சாமி வச்சு நம்ம வழிபாடு பண்ணும்போது அவங்களுக்கு எல்லாமே நம்மகிட்ட இருந்துச்சு. நம்ம 2 வைக்கிறோங்கிறப்ப இன்னொன்னு எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு எல்லாமே தேவையானது எல்லாமே வாங்குற மாரி இருந்துச்சு. எல்லாமே வாங்கியாச்சு. அப்புறம் நம்ம மகாலட்சுமி தாயார அழகா நம்ம கலர் கோலம் போட்டு வரவேற்கணும் இல்லைங்களா? அதுக்காக தான். இது வந்து காவி பொடி, அடுத்தது கலர் கோலமா எப்போவுமே நம்ம காவி பொடி யூஸ் பண்ணுவோம். அத வச்சு தான் கோலம் போடுவோம். இருந்தாலும் அன்னைக்கு இன்னுமே ஸ்பெஷலா இருக்கும் இல்லைங்களா? அதுக்காக கலர் கோலம் மாவு இதெல்லாம் வாங்கியாச்சு. அழகா கோலம்லாம் போட்டு அம்மாவ அழகா வரவேற்பு குடுக்கணும்ல. நாளைக்கு காலையிலேயே உங்களுக்கும் வீடியோ குடுக்குறேன். அம்மா எவ்வளோ அழகா, எவ்வளோ சூப்பரா நான் எப்படி அலங்காரம் பண்ணியிருக்கேன் அப்படின்லாம் வீடியோல பாருங்க. வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க. ரொம்ப சூப்பரா, அழகா பண்ணுவேன். அந்த பூஜை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப ரசிச்சு பண்ற ஒரு பூஜை தான் இது. இத மட்டும் நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். இத பாருங்க மகாலட்சுமி எவ்வளோ ஒரு அழகா தாயார் இருக்காங்க பாருங்க. இவ்வளோ சூப்பரா. பார்க்கவே எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சி. முகம்லாம் அவ்வளோ ஒரு லட்சணமா, பார்க்கவே அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. மகாலட்சுமினாலே சொல்லவே வேணாம்ல. அவங்க என்ன மகாலட்சுமினாலே அழகு தான். ரொம்பவே அழகா இருந்தாங்க.
அதை விட மகாலட்சுமி தாயார் ரொம்பவே அலங்கார பிரியை. அப்போ நம்ம எந்த அளவுக்கு அவங்கள அலங்காரம் பண்ணி பார்க்கணும். சரின்னு சொல்லிட்டு தான் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம அலங்காரம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த நகை செட் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. ஏற்கனவே நான் வச்சுருக்கிறது வந்து ஒயிட்டில் ஸ்டோன் வச்ச மாதிரி இருக்கும். முன்னாடி வீடியோஸ் பார்த்தவங்களுக்குலாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அது வந்து ஒயிட் ஸ்டோன் வச்சு அந்த மாதிரி இருக்கும். அது வந்து அந்த அம்மன் ஃபேஸ் வந்து எனக்கு மஞ்சள் கலரில் இருக்கும். அந்த மஞ்சள் நிறத்துக்கு அந்த ஒயிட் ஸ்டோன் வச்சு அந்த நகைலாம் நம்ம அலங்காரம் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இவங்க வந்து இந்த கலருக்கு நம்ம கோல்டன் கலரில் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்களுக்கு இந்த மாடலில் வாங்கியாச்சு. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நீங்களே பாருங்கள். இப்போ பார்க்குறத விட நாளைக்கு கண்டிப்பாக பூஜை வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எவ்வளோ அழகாக மகாலட்சுமி தயார் காட்சி கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். கண்டிப்பாக அந்த மகாலட்சுமியோட அருள் நம்ம எல்லாருக்குமே கிடைக்கணும். எல்லார் வீட்லேயும் செல்வம் செழிப்பும் சந்தோஷமும் நிறைஞ்சிருக்கணும்னு நான் அந்த அம்மாவை வேண்டிக்கிறேன். அப்படியே ரொம்பவே ஹாப்பியாக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து வாங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுலேயும் சொல்லிட்டு எப்படின்னா, நம்ம ஒரு கல்யாணம்னா நம்ம பொண்ணுக்கெலாம் நம்ம கல்யாணம் வச்சுருக்கோம், நம்ம வீட்டில் ஒரு பொம்பளை பிள்ளைங்களுக்கு மேரேஜ் நடக்குது அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு நம்ம சிறப்பாக பண்ணுவோம். ஒவ்வொரு பொருளுமே பார்த்து பார்த்து இது போட்டால் அழகாக இருக்குமா, இது போட்டால் அழகாக இருக்குமான்னு பார்ப்போம்ல, அந்த மாதிரி தான். அப்படியே என் ஹஸ்பண்ட் கொண்டு வந்து கடையில் என்னை விட்டுட்டு அவர் அப்படியே வெளியில் வந்து உட்காந்துட்டாரு. ஏன்னா இப்போவும் நான் வரமாட்டேன், இப்போ முடியாதுன்னு தெரியல அவருக்கு தான். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் வாங்குறது தெரியாது. சரின்னு சொல்லிட்டு கடையில் எல்லாமே அவ்வளோ கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ். எந்த கடையிலுமே நிற்கவே முடியல. அப்புறம் ஃபேன்சி ஸ்டோர்லேயும் அது மாதிரி தான் கூட்டம். அப்புறம் பூலாம் சுத்தமாக ரொம்பவே ரேராக இருந்துச்சு. எல்லாமே முடிஞ்சிட்டு அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க எங்கே போனாலுமே. என்னடா பூலாம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்துட்டு இருந்தோம். அப்புறம் எல்லாமே வாங்கியாச்சு. எல்லாமே கிடச்சிருச்சு. எதுவுமே மிஸ் பண்ணல, எல்லாமே வாங்கியாச்சு. எந்த காசு மாலை பார்க்கவே அழகாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் அதையும் ஒன்று வாங்கிக்கிட்டேன். இது எதுக்காகன்னா, இது குட்டியாக அழகாக இருந்துச்சு. இது ஏற்கனவே என்கிட்ட இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் இருக்குது. இருந்தாலும் இன்னொன்று வாங்கியாச்சு. இந்த மாதிரி ஒரு செட்டு வாங்கியிருந்தேன். 2 அம்மனுக்கும் நம்ம வாங்கணும் இல்லைங்களா? நான் ஏற்கனவே வாங்கினது நல்லாவே திக்னஸ்ஸாக நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கேட்டால் அவங்கக்கிட்ட இல்லை, அதில் ஒன்று தான் இருந்துச்சு அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மெட்டீரியல் தான் வாங்கியிருக்கேன். இது கொஞ்சம் லோ குவாலிட்டியாக தான் இருக்குது. ஒரு டைம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் ரிட்டன் கிஃப்ட்டுக்கு தேவையான பொருள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டேன். இதெல்லாம் எப்படின்னா, நான் ஒரே நாளில் வாங்கலை. இது வந்து நேற்று வாங்கினது மட்டும்தான். நேற்று ஈவினிங் போயிட்டு வாங்கிட்டு நைட்டு 9:30 மணிக்கிட்ட ஆயிடுச்சு வீட்டுக்கு வரவே. ஏன்னா எங்கள் ஊரில் சரியான மழை வேறு. அந்த மழையிலையும் அப்படியே அங்கங்கே கடையில் தான் நிற்கக்கூட ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அப்படியே வாங்கியாச்சு. ஏற்கனவே நான் என்ன பண்ணேன்னா, கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி கண்ணாடி வளையல், கோனு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வச்சுட்டேன். அதெல்லாம் நான் வீடியோஸில் இப்போ காமிக்கல. இப்போ நேற்று வாங்கின பொருள் மட்டும் தான் உங்களுக்கு வீடியோஸில் காமிச்சிட்ருக்கேன். அப்புறம் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. எப்படியோ ஏதாவது மிஸ் பண்ணியிருப்பனோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருந்துச்சு. எல்லாமே லிஸ்ட் எடுத்து தான் போனேன். இருந்தாலும் ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் செக் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு வீடியோவாக கொடுத்துட்டேன். கண்டிப்பாக எல்லோரும் மகாலட்சுமி பூஜை பண்ணுங்கள். எல்லார் வீட்லேயும் செல்வம் செழிப்பும் நிறைஞ்சிருக்கணும். எல்லோரும் இந்த பூஜை பண்ணுங்கள். கலசம் வச்சு தான் பண்ணணும்னு இல்லை, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அம்மா படம் இருந்தாலே போதும். எளிய முறையில் அழகாக பூஜை பண்ணலாம். நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் கொடுத்துருக்கேன், போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எத்தனை பேர் இந்த மாதிரி வரலட்சுமி பூஜை பண்ணுறீங்க, எவ்வளோ பேர் பர்ச்சேஸ்லாம் பண்ணியிருக்கீங்க, என்னென்னலாம் வாங்கியிருக்கீங்க, என்னென்ன பொருள்லாம் அம்மாவுக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.